ஆபிரகாம் திருப்பூர் அருகே 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஜெய்பீம் பட பாணியில் வழக்கில் சம்பந்தமில்லாத அப்பாவி பொதுமக்களை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி போலீசார் தன்னை கொடுமைப்படுத்துவதாக பாதிக்கப்பட்டவர் தனது குடும்பத்தோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அவினாசிபாளையம் சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் கடந்த 29ஆம் தேதி தோட்டத்து வீட்டில் இருந்த தெய்வ சிகாமணி, அமலாத்தாள் மற்றும் செந்தில்குமார் என தாய், தந்தை, மகன் ஆகிய 3 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். 16 நாட்கள் கடந்தும் குற்றவாளிகளை போலீசார் இதுவரை பிடிக்காத சூழ்நிலையில் கொலை செய்யப்பட்ட நபரின் தோட்டத்தில் அவ்வப்போது தோட்டத்து வேலை செய்து வந்த சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் தனது மனைவி சிவகாமி மற்றும் 1 வயது மகனுடன் வசித்து வரும் பால்ராஜ் என்பவரை அவினாசிபாளையம் போலீசார் அவ்வப்போது விசாரணை என்ற பெயரில் காவல் நிலையம் அழைத்து சென்று குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி வற்புறுத்தி கண்மூடித்தனமாக தாக்கியதாகவும் இதில் பால்ராஜின் கை, தோள்பட்டை, இடுப்பு, தொடை, முதுகு என பல்வேறு இடங்களில் காயம் இருந்துள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பால்ராஜ் தனது குடும்பத்தாருடன் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கூறி அதேபோல் தன்னை கொடுமைப்படுத்தும் அவினாசிபாளையம் போலீசார் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பாதிக்கப்பட்ட பால்ராஜ் தனது குடும்பத்தார் மற்றும் உறவினர்களுடன் திருப்பூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் பல சண்முகம் மற்றும் மூர்த்தி உள்ளிட்டோர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜை சந்தித்து தற்போது மனு கொடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் போலீசார் கொலை வழக்கில் சம்பந்தமில்லாத அப்பாவி அருந்ததிய மக்களை பிடித்து கொடூரமாக தாக்கி கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி பாதிக்கப்பட்ட நபர் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் ஏற்கனவே கடந்த மாதம் 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலை குற்றத்திற்கு சம்பந்தமில்லாத ஒருவரை கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி செய்ததாக புகாரானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்ததான பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த 3 கொலைக்கும் நீ இதை உறந்த அப்படின்னு சொல்லிங்க எனக்கு பிடிச்சி மிரட்டாங்க சொல்லி கலெக்டருக்கு நான் மனு கொடுத்துட்டு வந்தேன். யார் மிரட்டுறது? அந்த போலீஸ்காரங்க. எதனாலும் இந்த 3 கொலை நீ தான் செஞ்சுருப்ப, இல்லை அவங்க செஞ்சுருப்பாங்க, நீ ஒத்துக்கோன்னு சொல்லிங்க பிடிச்சி அடித்து துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு வந்தது. இப்போ எங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும், என் குழந்தைக்கு, எனக்கு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எங்கள் அக்காவுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும். 3 பேர் அநியாயமாக கொலை செய்யப்பட்டனர். அந்த 3 பேரின் இழப்பு எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது யார் செய்தார்கள் என்று உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டிய காவல்துறை தற்போது விசாரணையை திசை மாற்றி மடைமாற்றியுள்ளது. என்னவெனில், தலித் மக்கள், அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அருந்ததியர் மக்கள் தான் இந்த கொலையை செய்திருப்பார்கள் என தினமும் இரவு நேரங்களில் அந்த பகுதியில் ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று அங்கே வசிக்கும் அருந்ததியர் மக்களை தொடர்ந்து துன்புறுத்தி அவர்களை அடித்து, நீ இந்த வழக்கில் நீ உன்னை ஈடுபடுத்திக்கொள், இல்லை என்றால் உன்னை தீர்த்து விடுவோம் என்று சொல்லி தினமும் அடித்து சித்திரவதை செய்கிறார்கள். இப்போக்கை காவல்துறை உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த 3 பேரின் கொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் இந்த அருந்ததியர் மக்களுக்கு தொடர் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் சந்தித்து மனு அளித்துள்ளோம்.